மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 24ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிரு, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஒரு வசனத்திலிருந்து 2 வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். 3வது வார்த்தையாக இன்று நாம் தியானிக்க இருக்கிறதானே வார்த்தை, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். மாயைக்கு யாரும் ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், உலக மாயை, உலகத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள் தான் மாயைக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு செலுத்தாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பில்லை. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவை. உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்களோ என்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உபச்சாரரே, உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையினரீர்களா? ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால், உலகத்தை சிநேகித்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பில்லை என்று சொல்லி அந்த யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே மிக மிக கண்டிப்பாக வார்த்தையை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே நாம் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக் கொள்ளுகிறதிலே சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, உலகத்தால் கரைப்பட்டு போகாதபடிக்கு, உன்னுடைய ஆத்துமா உலகத்தால் கரைப்பட்டு போகாதபடிக்கு, உலக கிரியைகளினாலே, உலக அசுத்தங்களினாலே மாயிலே சிக்கொண்டு நீங்கள் உங்களை அழித்து போடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொண்டால் நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவ சித்தம் செய்கிறவர்கள் பூமிக்குரியவைகளை இல்லை, அனுகத்துக்குரியவர்களை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்பட நம்ம இந்த வேளையிலே நாளிலே பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உலக மாயிலே சிக்கொண்டு போகாதபடிக்கு, யாரது உலக மாயிலே சிக்கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால், உலக அசுத்தங்களிலே விழுந்து போகிறவர்கள், உலக காரியங்களில் நாட்டப்படியவர்கள், அவர்கள் தான் மாயிலே சிக்கொண்டு போகிறார்கள். உலகத்தால் ஆத்துமாவை கரைப்படுத்தாதபடிக்கு காத்து நடக்கிறதுல சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் நாளும் காணப்பட, உமக்கு உகந்தவர்களாய், உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாளும் நாங்கள் காணப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, வருகை தாமதமானால் எங்களை விடாமல் காத்து நடத்துவீர். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் சுகமாக்கினார். பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் சுகமாக்கினார். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் உன்னை முடிசூட்டினார். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் உன்னை முடிசூட்டினார். கிருபையினால் உன்னை முடிசூட்டினார். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளமே நன்றி சொல்லு.